ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே தெரிகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் நீங்கள் சேர்க்குறீங்களோ அதில் 1/2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை, நல்லா கொதிச்சு வரணும். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால வடிகட்டலை. இதை நீங்கள் வெல்லம் இல்லை கருப்பட்டி இந்த மாதிரி சேர்க்குறீங்க அப்படின்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வர்றப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா தண்ணியை இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரவை எல்லாமே இந்த தண்ணியை நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிடும், நல்லா கெட்டி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக ஆப்பிள், பீட்ரூட் இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ண பாதாம், முந்திரி இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுத்து எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதை அந்த மாவு கூட நம்ம சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு கூட சேர்த்துடலாம். நீங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். இப்போ இது கூட சேர்க்குறப்போ நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை கடிச்சு சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்ல கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே அந்த நட்ஸ் எல்லாமே பரவுற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நம்ம தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் அப்படி இல்லைனா வாழை இலையில் நைட்டாக கீ இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கீ அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பெரிய உருண்டையாக எடுத்து நல்லா அழுத்தி தட்டி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இதை தட்டுறப்போ சுற்றியும் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம அப்போ தான் வேக வச்சு எடுக்கிறப்போ அது உடையாமல் இருக்கும். இப்போது இது அப்படியே 2 எட்ஜஸும் ஜாயின் ஆகிற அளவுக்கு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும், அழகாக ஒட்டிக்கும். இப்போ இதே போல் எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் தட்டுறப்போ கார்னரில் நட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து சென்டரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட்டுறப்போ விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கிறப்போ உடையாமல் இருக்கும். இதே நீங்கள் வாழை இலையில் தட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வாழை இலையோடு சேர்த்து வச்சு நீங்கள் வேக வைக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு நான் வேக வைக்கிறேன். நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடை நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ வெளியில் எடுத்து வச்சுட்டு உடனே எடுத்துடாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா உடையாமல் வரும். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான அடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். நாட்டு சக்கரை, கேரட், நட்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஹெல்த்தியான சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.